ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கள் ஊரில் கோயில் கொடை, அதாவது பொம்பளை தான் கோயில் கொடை. ஸோ அங்கேருந்து எங்கள் அம்மா ஊருக்கு வந்துட்டேன். வந்ததுமே சாமியை கும்பிட உள்ளே போனோம். ஆரத்தியெல்லாம் காமிச்சாங்க. சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ நம்ம சாய்பாபாவும் போய் கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சாயங்காலம் போல் கிளம்பியாச்சு. நம்ம குட்டி இளவரசரும் இப்போ நல்லா வளர்ந்துட்டான். எங்கேனாலும் அவனே நடக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப விருப்பப்படுதான். நம்ம அங்கேருந்து ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க சாய்பாபா கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் ஒரு நாளும் பைக்கு இல்லைனா காரில் வந்துருமே தவிர நடந்து வந்ததே கிடையாது. சரி, ஃபஸ்ட் டைம் நடந்து வருவோம் அப்படின்ட்டு அம்மாவை சொல்லி கூப்பிட்டுட்டு போனேன். அம்மாவும் ஆட்டோவில் போவோம் அப்படின்னா சரி நம்ம நடந்தான் பார்ப்போமே அப்படின்ட்டு இன்றைக்கி கூட்டிகிட்டு போனேன். ஆனால் உள்ள சுரங்க பாதையோடய மேலே ஏறி நடக்கவே முடியல. அதுக்கப்புறம் மேலே ஏறி ஃபைனலாக சாய்பாபா கோயில்கிட்ட வந்தாச்சு. நாங்கள் வரையில் சாய்பாபா கோயிலில் கூட்டமே இல்லை. உள்ளே போய் சாமியை வெளியிலலாம் கும்பிட்டுட்டு அப்படியே விளக்கு வாங்கி விளக்கு போடுவோன்ட்டு உள்ளே போனோம். ஒரு பிளேட் விளக்கு வாங்கிட்டு 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அப்படியே வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனோம். நம்ம குட்டி இளவரசன் நான் பொறுத்துவேன்ட்டு அவன் கையை பிடிச்சி அம்மா பொருத்தி வச்சா. இதான் ஃபஸ்ட் டைம் அவனும் விளக்கு பொறுத்துறது. ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக செய்யல தான் இவன் வளர்ந்துட்டான் அப்படிங்கிறதே நமக்கு தெரியுது. உள்ளே போய் சாய்பாபாவை கும்பிட்டுருக்க நேரமாச்சு, வா போவோம் அப்படின்னு அம்மா கூப்பிட்டா. டைம் ஆயிடுச்சு, மாலை ஆரத்தி போட்டுருவாங்க அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டேன். ஸோ பஸ்ஸும் கிடையாது, அதையும் பார்த்துக்கணும். சரி பாதி ஆரத்தியோட எந்திச்சு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா ஃபைனலாக வரைக்கும் இருந்துட்டோம். லாஸ்ட் பஸ்ஸுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம குட்டி இளவரசருக்கு தான் இருக்கவே முடியலை. அரை மணி நேரம் ஒரு இடத்துல இருக்கணும்னு. லாஸ்ட்டாக பிரசாதம் வாங்கிட்டு குடுன்னு ஓடியாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு.